இருந்து இன்று டி பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியின் தாளாளராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஃபாதர் வின்சென்ட் அமல்ராஜ் அவருடைய வாசலில் நிறைய தடவை லீவுக்காக நான் உட்காந்துருந்துருக்கேன். அரை மணி நேரம் 1 மணி நேரம் லேட்டாக வந்ததுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குறதுக்கு வாசலில் நின்றுருக்கேன். இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுடைய சேசு சபை பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர்கள் அவ்வளவு சரியாக கடமை உணர்வோடு யாராக இருந்தாலும் கடமை உணர்ச்சியோடு பணியாற்றுவார்கள் என்பதற்கு ஃபாதர் வின்சென்ட் அமல்ராஜ் அவர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதனால தான் எனக்கு தலைமை ஆசிரியராக இருந்தார் என்பதை நான் இந்த நேரத்தில் பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அணி வீரர்களுக்கு இப்பொழுது விழா பெரியோர் வாழ்த்து. அவர்கள் வழங்கினார்கள். இப்பொழுது 2ஆம் பரிசையும் பரிசுகளை பெறுகிறார்கள். உற்சாகமாக கரவொலி படிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு 8வது வரைக்கும், அதாவது 6th and 7th டீப்ரூட் ஹைஸ்கூலில் நான் படித்தேன். ஹாஸ்டலில் தான் படித்தேன் எல்லா நேரம். அப்போ படிக்கும்போது எனக்கு தமிழ் ஆர்வம் அதிகமாக வந்த காரணம் சார்லஸ் வாத்தியாருங்கிற ஒரு வாத்தியார். அவர் பார்த்தீங்கன்னா கதிர் வேஷ்டி, கதர் சட்டை, கதர் துண்டு, கதர் குல்லா போட்டுப்பார், காந்தி குல்லா மாதிரி போட்டு அப்படி தான் சொல்லிக் கொடுப்பார். அவருடைய ஆர்வத்தினாலையும் அன்னைக்கு இருந்த எல்லாருடைய ஆர்வத்தினாலையும் நான் ஹிந்தி எதிர்ப்பு சட்டை, அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பில் ஏன் நான் பூந்துக்கிட்டேன்னா, ஸ்டேட் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற பஸ்ஸு தான் இருக்கும்.
அந்த பஸ்ஸு தான் ஓடுமே தவிர அப்போ வந்து தமிழ் எழுத்துல எதுவுமே இருக்காது. அன்னைக்கு நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் படிப்பு கேட்டுச்சு. அன்னைக்கு அருள் பிரகாசம்னு ஒருத்தர் இருந்தார். பின்னாடி நான் எஸ்எல்சி படிக்கும்போது அந்த அருள் பிரகாசங்கிற ஹெச்எம் வந்து அங்கே வந்து பாபநாசம் விக்ரம்சிங் ஒரு பாபநாசில் இருக்கும்போது அங்கே ஒரு ஹெச்எம் அவங்க பேர்லாம் எனக்கு தெரியும். ஹிருதயதாஸுங்கிற வாத்தியார் இருந்தார். டீப்ரூட் ஹை ஸ்கூலுக்கு இப்போ நான் போயிருக்கும்போது கூட அந்த ஹை ஸ்கூலுக்கு 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணிட்டு வந்தேன். ஸோ அதெல்லாம் என் மனசுக்குள்ள ஒரு திருப்தி. நான் படித்த ஸ்கூலுக்கு நான் 1 லட்ச ரூபா டொனேஷன் பண்ணேன்னு நினைக்கும் போகும்பொழுது அதில் எனக்கு ஒரு சந்தோஷம். நான் பேச்சுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, ரொம்ப கஷ்டம். ஏன்னா எங்கே வேணாலும் பேசிப்பலாம், இந்த மாதிரி மேடையில எல்லாம் பேசிப்பலாம் சிரிப்பா. ஆனால் சில சமயத்தில் ரொம்ப கஷ்டம். இந்த கல்யாண வீட்டில் கொண்டே பேச விட்டுருவாங்க, அதான் ரொம்ப சிரமம். கல்யாணக்கார வீட்டில் ஒருத்தர் பேச கூப்பிட்டார். தம்பி நீங்கள் கல்யாணக்கார வீட்டுக்கு பேச வரணும் வாங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன் கேட்க மாட்டாங்க வேணாம் அப்படின்னேன். அதுக்கு அவர் என் பேச்சை கேட்க மாட்டேன். கண்டிப்பாக வரணும். சரி என்ன ஆளும் பரவாயில்லன்ட்டு போயிடுவோம். இங்கே போனால் இவரை தவிர ஒரு வயிறு என் பேச்சை கேட்கல. எல்லா பேரும் கம்முன்னு உட்காந்துருக்காங்க. சரி நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். மேடையில் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். திருமண தம்பதிகள் மேலே நிற்கிறாங்க. நான் மாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன். அங்கே இருந்து பொக்கே கொடுக்குறதுக்காக கூட்டம் மேலே ஏறிடுச்சு. என்னை கொண்டே சமயக்கடலில் எழுதிட்டாங்க. இது பரவாயில்ல, நான் மேடையில் பேசிக்கிட்டே இருக்கேன். அங்கேருந்து ஒரு கிழவி மேலே ஏறி வந்து தம்பி அந்த ரூமுக்குள்ள ஆளே இல்லை அங்கே போய் பேச அப்படின்னுச்சு. நகரத்தார் தமிழுக்கு ரொம்ப தொண்டு செய்தவங்க. தமிழ் மீதும் தமிழ் கோயில்கள் மீதும் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் தேவகோட்டை பிள்ளை அவங்க. அதனால் தமிழ் அவர் ரொம்ப சரளமாக தொடர்ந்து பேசுகிறத நான் கேட்குறேன். ரொம்ப நல்ல செய்திகள். காடுகரையெல்லாம் கட்டடங்களா முளைச்சு போச்சு, நாடு நகரமெல்லாம் நச்சுவாயி நிறைஞ்சு போச்சு. இன்னைக்கு நம்ம நாட்டு நிலைமை இப்படித்தான் ஆகி போச்சு. ஐயா அரசாங்கம் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்க்கணும்னு சொல்றாங்க. ஆனா 4 வழிச்சாதைகள் அமைக்கிறேன்னு ரோட்டு ஓரத்தில் உள்ள எல்லா மரத்தையும் காலி பண்ணிட்டாங்க. ஒரு மரத்தை வெட்டினா 10 மரம் உண்டுன்றாங்க. ஆனா அது செய்தா நம்ம அரசாங்கம் பிளாஸ்டிக்கை பயன்படுத்த கூடாதுன்னு அறிவுரை சொல்லுது அரசாங்கம். ஆனா பிளாஸ்டிக்கை தயார் செய்யறத தடை செய்யறத செஞ்சிருக்காங்க அரசாங்கம். என்னடா இவன் வந்ததுல இருந்து அரசாங்கத்தை பத்தியே குறை சொல்லிக்கிட்டு இருக்கானே, இவன் என்ன செஞ்சிருக்கான் அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஐயா நான் தேவகோட்டை தேப்பிருத்த மேல்நிலை பள்ளியில படிக்கிறேன். அங்க நெகிழி ஒழிப்பு படைன்னு ஒரு இயக்கம் இருக்கு. அந்த இயக்கத்துல நானும் ஒரு உறுப்பினர். நாங்க என்ன செய்வோம்னா கீழே அடக்கிற பிளாஸ்டிக் பேப்பர்லாம் எடுத்து மக்கால குப்பை தொட்டியில போடுவோம். ஐயா எங்க இயக்கம் இல்ல, பசுமை படை, லசாக், ஜேஆர்சி இப்படி பலதரப்பட்ட இயக்கங்கள். நாங்க தண்ணி ஊத்தி செடி நட்டு நாங்க எங்க ஸ்கூல்ல பூங்காவன மாதிரி ஆக்கி வச்சிருக்கோம் சார். பதினொன்று 12 தேவகோட்டை தேப்பிருத்தவ மேல்நிலை பள்ளியில் படித்தேன். பொறியியல் கல்லூரியில் முதுகலை படிப்பை நம்ம அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் கல்லூரியில் படித்தேன். நம்ம காரைக்குடியை சார்ந்த பையன் தான் நான். எனக்கு தனிப்பட்ட அறிமுகம்னு எதுவும் தேவையில்லை, காரைக்குடி தான் என்னுடைய அறிமுகம். ஆனால் பொதுவாகவே நம்ம ஊர் மக்களுக்கு தமிழ் மீதான காதலுங்கிறது இயல்பாகவே இருக்கும். உங்களுக்கு எப்போ தமிழ் மீதான காதல் வந்துச்சு? நீங்கள் எந்த வயசுலேருந்து பேச ஆரம்பிச்சிங்க? தமிழ் மீதான காதல் அப்படின்னா நம்ம காரைக்குடி மண்ணில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே நம்ம மொழியின் மீது தனித்துவமான காதல் எப்போதுமே இருக்கும். ஏன்னா எல்லா மேடைகள்லையுமே நான் இல்லை எல்லா பேச்சாளர்களுமே பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, மொழிக்கு கோயில் கட்டின ஒரே இனம் நம்ம தமிழ்னா, அதுவும் நம்ம காரைக்குடியில் அந்த தமிழ் தாய் கோயில் இருக்குது அப்படிங்கிற செய்தி உலகத்தில் இருக்கிற எல்லாரும் பேசக்கூடிய ஒரு செய்தி. அப்படிப்பட்ட காரைக்குடியில் இருக்கிறோம் அப்படிங்கும்போது மொழியின் மீது தனியாக காதல் அப்படிங்கிற ஒன்று எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத பிரித்து பேச வேண்டிய தேவையில்லை. பொதுவாக எனக்கு என்ன அபிப்பிராயம் அப்படின்னா, நாட்டுப்பற்று மொழிப்பற்று அப்படிங்கிற அந்த சொல்லையே நான் வித்தியாசமாக தான் பார்ப்பேன். ஏன்னா
என்னோட மொழி மேலையும் என்னோட நாட்டு மேலையும் எனக்கு வந்து பற்று இருந்தே ஆகணும். அதை நாட்டுப்பற்று மொழிப்பற்றுன்னு சொல்லி பிரிக்க வேண்டாம்னு நான் நினைப்பேன். இப்போ இன்னொரு மொழி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த மொழியின் மீது எனக்கு இருக்கிற பற்றுதலை மொழிப்பற்றுன்னு சொல்லலாம். ஆனால் நம்ம மொழி மேலே எனக்கு இருக்கிற அந்த அன்பு அதை வந்து காதல்னு தான் சொல்ல முடியும். இப்போ பிறந்ததுலேருந்தே மொழியின் மீது எனக்கு தனித்துவமான காதல் இருந்தது. அந்த தமிழ் ஆர்வத்தை அந்த காதலை எனக்கு அதிகமாக்கி கொடுத்தது அப்படின்னு பார்த்தா என்னுடைய பள்ளிக்கூடங்கள்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்எஃப்ஆர்சி பள்ளியாக இருந்தாலும் சரி, தேப்பிருத்தோ பள்ளியாக இருந்தாலும் சரி, அது கலைக்கூடாரம்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு சாதாரணமாக போன ராகவேந்திரனை இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியுடைய வெற்றியாளராக மாற்றி கொடுத்துருக்கு அப்படின்னா அது இந்த பள்ளிகள் செஞ்சு கொடுத்ததுன்னு சொல்லுவேன். ஏன்னா வெறுமனே பேச தெரியும் அப்படிங்கிற ஒரு பையனை எழுத தெரியும், பாட தெரியும், கதை எழுத முடியும் அப்படின்னு எனக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளியே கொண்டு வர்றதுக்கான ஒரு அடித்தளத்தை பள்ளிக்கூடங்கள் தான் எனக்கு போட்டு கொடுத்துச்சு. எல்எஃப்ஆர்சி பள்ளியும் தேப்பிருத்தோ மேல்நிலை பள்ளியும் தான் எனக்கான தமிழ் ஆர்வத்துக்கு, தமிழ் காதலுக்கு மிக முக்கியமான காரணம். சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியான தி பிரிட்டோ மேல்நிலை பள்ளியில் 11ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் பெர்னால் ஜார்ஜ் ராஜ். இவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது இருந்தே ஓவியம் வரைவதில் ஆர்வமுடையவராக இருந்தார். அப்போது தேச தலைவர்களின் படங்களையும் இயற்கை காட்சிகளையும் வரைய கற்றுக்கொண்டார். ஓவியம் வரைவதில் நன்கு கற்று தேர்ந்த அவர் அதனை வித்தியாசமுடன் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். இதன்படி இரு கைகளினாலும் ஓவியங்களை தலைகீழாக வரைய முடிவு செய்தார். நீண்ட நாட்கள் பயிற்சி பெற்றதன் மூலம் மிக விரைவாக ஓவியத்தை தலைகீழாக வரைய கற்றுக்கொண்டார். நோட்டு புத்தகத்திலும் பள்ளியின் கரும்பலகையிலும் கூட ஓவியங்கள் பலவற்றை தலைகீழாக வரைந்து அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்துகிறார்.